வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து டீப் வாட்டர் 2026 ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அந்த டெஸ்ட்மெண்ட் லாட்வேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இது வந்து லைக் லிட்டரலி வந்து ஒரு பிளெயின் கிராஷ் சர்வைவல் மூவி. அண்ட் அதே மாதிரி வந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு ஏரோப்ளைனில் வந்து எல்லா பேசஞ்சரும் ஏறிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் ஒன்று இந்த படத்தில் இருக்கும். அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் எல்லாம் தாண்டி அவர் வந்து அந்த லக்கேஜ் வந்து பிளெயினுக்கு கீழே வந்து வச்சுருப்பாங்களா அந்த நிறைய லக்கேஜ்லாம் அதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பேங்க்கை வந்து அவரோட ஃபோனு ஒரு சம் கைண்ட் ஆஃப் டேப்லெட் ஏதோட ஒரு விஷயத்தோட சார்ஜ் பண்ணி அப்படியே உள்ளே கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால அந்த பேகேஜ் மட்டும் அப்படியே போயிட்டு பிளெயினில் உட்காந்துருந்த சமயத்தில் அந்த பிளெயினில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட அந்த எப்போ போல் வழக்கம் போல் இது இந்தந்த கேரக்டர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அதே மாதிரி என்ன ஆகுது, நமக்கு நினச்ச மாதிரியே அந்த பவர் பேங்க் வெடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து லிட்ரலி வந்து ஒரு ஸ்பார்க் மட்டும் ஆரம்பித்து ஒரு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நெருப்பாக தான் வருது. அப்போவே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கீழே போகிற சமயத்தில் அணைக்கிற நேரத்தில் லிட்டரலி அங்கேயே அந்த படம் முடிஞ்சிருக்கணும், அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்கேஜை வந்து கண்டெய்னர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கண்டெய்னரை சுற்றி ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபைபர் அந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ். ஸோ அது நெருப்புக்கு வந்து உருகின உடனே அது நேராக வந்து சிலிண்டர் அடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஓட்டை ஒன்று உண்டாயிடுது. அதுக்கப்புறம் அந்த பேகேஜ்லாம் இருந்து அந்த அவ்வளோ பெரிய பாக்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் போயிட்டு இன்ஜினே உடச்சி விட்டுருது. லிட்ரலி வந்து ஒரு மாதிரி விஷுவலாக நமக்கு வந்து அந்த சீனே பயமுறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பிளெயின் எடுத்துகிட்டு வந்து இல்லை எப்படி சொல்கிறது, ரொம்ப அது வந்து நமக்கு அந்த காட்டுற விதமே பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு லென்த்தான சீனு. பட் நான் அந்த சீனை வந்து அவ்வளோ மெனக்கெட்டு நமக்காக ஒரு பிளெயின் கிராஷ் ஆகுது, இப்படி ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆகுதுன்னா அது எந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம காட்டணுமோ அதை டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் படத்தில் வந்து சிஜிஐ கிராஃபிக்ஸு இந்த விஷுவல் வைஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஸ் வந்து வேறு வழி இல்லாமல், பைலட்ஸ் வேறு வழி இல்லாமல் நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பிளெயினை வந்து தண்ணியில் வந்து கிராஷ் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் அவங்க பண்ண விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டும் போது ஒரு மாதிரி நமக்கே அது ஒரு மாதிரி ஓகே நார்மலாக தான் போகுது, ஸ்பீடு வந்து கம்மியாகி நின்றோம் அப்படின்னு பார்த்தா பல்ட்டி அடிக்குது பிளெயின். பல்ட்டி அடிச்சுட்டு அது ஒரு மாதிரி பிளெயின் வந்து 3-4 பார்ட்டாக பிரிஞ்சு போய் உட்காந்துருது. பிரிஞ்சு உட்காந்ததுக்கப்புறம் அதுலேயும் மக்கள் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க போயிட்டு அந்த பிளெயினை கிராஷ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஓஷன், அங்கே வந்து ஏகப்பட்ட ஷாக்ஸ் அது இதுன்னு இருக்கும். இதெல்லாம் தாண்டி அங்கேருந்து எவ்வளோ பேர் சர்வை பண்ணாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து லிட்ரலி வந்து யூஷுவல் கான்செப்ட் தான் இந்த பிளெயின் கிராஷ். இது எல்லாமே நம்ம வந்து அப்போலேருந்து இந்த சர்வைவல் டிசாஸ்டர் மூவிலாம் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னென்னா படம் நல்லாயிருக்கு. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சிஜி கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம், ரெக்கமெண்டபிள் தான். ஓகேங்களா, எனக்கு வந்து அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு இந்த சர்வைவல் மூவிஸில் வந்து எந்த அளவுக்கு புதுசாக நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேறு ஒரு விஷயத்தை காட்டுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து அது பிடிக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2012 வச்சுக்கோங்க. அப்படிலாம் இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட் ஹெல்ப்னு ஒரு படம் இருக்குது. அதுவும் சர்வைவல் மூவி தான். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் சர்வைவல் வந்து எனக்கு அது பிடிக்கும். பட் இதுவுமே பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு அபோவ் ஆவரேஜ். அதுக்காகவே இந்த படத்துக்கு 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிற பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.